உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்ல போறேன். வேணாம் சொல்லாது. நீ எதுவும் கவலைப்படுத்துற மாதிரி தான் சொல்லுவ. தேவையில்லை. நானே இப்போத்தான் ஸ்கூலால வேலையை முடிச்சிட்டு வரேன். வேணாம். கண்ணா, நீங்க கேட்காட்டி கூட டீக்குள்ள மிளகாத்தூளை போட்டு தருவேனா? நீ மிளகாத்தூளை போட்டாலும் சரி என்னத்தை போட்டாலும் சரி உண்ட டீ கன்றாவியத்தான் இருக்கும். சொல்லித்துள என்ன? நான் ஒரு பியூட்டி பார்லர் தொடங்க போறேன். உனக்கு அதுகளை பத்தி என்ன தெரியுமென்று தொடங்குற? காசு கரியாக்க போறியா நீ கண்மணி? கண்மணி கண்மணி கண்ணா, இது உங்களோட பிரியம்மா போல இருக்கேன். இதோட நான் மல்லு கட்டி கொண்டிருக்கணும். உண்ட ஆக்கள்னா பல்ல பல்ல காட்டிக்கொண்டு அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு போவா. எந்த யாரும் சொந்தக்காரன்டா இப்படித்தான். அவ வயசுல மூத்தவ. வா கண்ணா, அது வயசுல மூத்த மாதிரியா நடக்குது. இப்ப ஏதாச்சும் இடக்கு மடக்கா கரைக்கும் பாருங்க. பெரியம்மா அன்னைக்கு வந்த நீங்க ஒன்றுமே குடிக்காம போயிட்டீங்க. கண்மணி, பெரியம்மாக்கு சாப்பாட்டை போட்டு கொடு. இல்லை வேணாம் கண்ணன், நான் என் மகன் வீட்டை போய் சாப்பிட போகிறேன். இப்போ 1 மாதத்துக்கு முதல் கல்யாணம் நடந்துச்சு தானே. அவங்க ரொம்ப மருமகள் வந்து நல்லா சமைப்பாங்களாம். அவங்க வீட்டிலையும் சொன்னாங்க கல்யாணத்துக்கு முதல்ல நல்லா சமைப்பாங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கு தான் முதலாக போய் சாப்பிட போகிறேன். அவங்களுக்கே இன்னும் நான் சொல்லல, சர்ப்ரைஸ். பெரியம்மா, உங்களோட மருமகள் நல்லா சமைப்பானது சொல்லத்தான் இங்கே வரைக்கும் வந்தீங்களா? பெருமையான விஷயங்களை சொல்லணும் தானே. அந்த பிள்ளையோட திறமைகளை நாங்கள் சொல்லணும் என்ன. கண்ணன், நான் போயிட்டு வரேன். பிள்ளை கண்மணி, போயிட்டு வரேன் பிள்ளை. கண்ணா, பார்த்தீங்களா இந்த கிளவிர பெருமை பீத்தலை? இதுக்கு தான் நான் சொன்னேன், இது வந்தால் எனக்கு தலைவலிதான். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மரத்துகளை வந்திருந்தால் தான் கொஞ்ச நேரம் காற்று படும். காற்று வீசுதா இல்லை அப்படியே இல்லையா, என்ன கருமமோ தெரியல. ஓ நோ பத்மாக்கா, எங்கள் வீட்டு ஏசி தானே, அப்போ எனக்கு இந்த வெக்கையெல்லாம் தெரியாது. சுகந்தி, ஏசி என்றாலும் வெளியே வெக்கை அடித்தா தெரியும் தானே. நீ ஆக ஓவரா புளுத்தாதேன்னு. சுகந்தி, உனக்கு இதுகள் தெரிய வாய்ப்பில்லை. ஏசியை போட்டோம்னு சொன்னால் அது குழு 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 குழுன்னு அப்படியே வீட்டை சுற்றி குளிர்ச்சியாத்தான் இருக்கும். போம்மா, எங்களுக்கும் தெரியும் தான் ஏசியை பற்றி. வந்துட்டா சிஸ், இந்தாங்க 500 ரூபா இருக்கு, சாப்பிடுங்க. ஓ நோ, எனக்கு எனக்கு காசு. நான் பெரிய பணக்காரி. என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறார். நீ யார் ஃபஸ்ட்டுக்கு எனக்கு என் காசு தார? சிஸ், வெக்கப்படாதீங்க, கூச்சப்படாம காசை வேண்டுங்க. பிச்சை தானே இதுல இருந்து எடுத்துட்டு இருக்கிறீங்க, பிறகு என்ன வெக்கம்? சுகந்தி, நீ இருக்கிற இருப்பை பார்த்து அந்த மனசி உன்னை பிச்சைக்காரி என்று நினைச்சிருக்கு.